நன்றி. மாநிலங்களவையில் காலியாகும் 6 இடங்களுக்கான தேர்தல் தொடர்பான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 19ஆம் தேதி இந்த 6 இடங்களுக்குமான தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணிக்கு 4 இடங்களும் அதிமுக கூட்டணிக்கு 2 இடங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறதை எப்படி பார்க்கலாம்? கண்டிப்பாக திமுக கூட்டணியில இந்த 4 இடங்களுக்கு வேட்பாளர்கள் 2 பேர் இப்போ பதவி இழக்கிறதுல பாத்தீங்கன்னா வில்சன் பதவி இழக்கிறாரு, வைகோ திமுக அணியில பதவி இழக்கிறார். வைகோவுக்கான வாய்ப்பு மீண்டும் கிடைக்குமா என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா பாக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே துரை வைகோ அவர்கள் லோக்சபா மெம்பரா இருக்கார் இப்போ, அதனால அவருக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி அந்த 4 வேகன்சியில நிச்சயமாக வில்சன் அவர்கள் மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு, ஏன்னா அவருடைய சேவை டெல்லியில தேவையா இருக்கிறதுனால கண்டிப்பாக அவரை மீண்டும் நாமினேட் பண்றதுக்கான வாய்ப்பு திமுகவில் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதே போல கமலஹாசனுக்கு ஏற்கனவே உறுதிமொழி கொடுத்திருக்காங்க திமுகல. சோ கமலஹாசனும் திமுக அணியில் ஒரு வேட்பாளராக இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ 4 வேட்பாளர்ல 2 வேட்பாளர்கள் கமலஹாசன் அண்ட் வில்சன் 2 பேருக்குமான வாய்ப்பு இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். மற்ற 2 பேர் நிச்சயமாக ஒரு இளைஞர் அணியிலேருந்து ஒருத்தர் அல்லது மாணவர் அணியிலேருந்து ஒருத்தர், அந்த மாதிரியான வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதிமுக அணியில ஒரு வேட்பாளர் கண்டிப்பாக உறுதியாக வெற்றி பெறுவார். அந்த வேட்பாளர் முக்காவாசி ஜெயக்குமாரா இருக்கும் என்பது பொதுவான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 2வது அன்புமணி இப்ப பதவி இழக்கிறார். அன்புமணி எந்த கூட்டணியில் இருக்கார் தெரியல. இப்போ அவர் அதிமுக கூட்டணியில வரதாருன்னா அவர் எம்பி போஸ்ட் எனக்கு கொடுக்கணும்னு கேட்பார். அதே மாதிரி தேமுதிக கூட்டணியில் நீங்க அதிமுக இருக்கணும்னா அவங்களும் எம்பி போஸ்ட எதிர்பார்க்கிறாங்க. எடப்பாடி ஏற்கனவே தேமுதிகவுக்கு நாங்க ப்ராமிஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்காரு. அதிமுகவுக்கு 2வது வேட்பாளரை வெற்றி பெற வைக்கணும்னா 4 ஓட்டோ 5 ஓட்டோ தேவையா இருக்கு. அது பாமக 5 ஓட்டு இருக்கு. அதே சமயம் தேமுதிக பாஜக தன்னுடைய ஆதரவுக்கு 4 வேட்பாளர் ஆதரவை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த 2வது வேகன்சியில பாமகவா தேமுதிகவா யாருடைய கூட்டணி தேவை என்று இபிஎஸ் கருத போகிறார், யாருக்கு பிரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறார் என்பதுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. மிக்க நன்றி திரு பிரியன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.